வெல்கம் டு ரெசிபீஸ் இன் மை வே. இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ஒரு சிக்கன் குழம்பு தான் செய்ய போகிறோம். சாதம், சப்பாத்தி, பரோட்டா, இட்லி, தோசை எல்லாத்துக்கும் பொருத்தமாக ரொம்ப சுலபமாக இதை எப்படி செய்கிறது, இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க. 3/4 கிலோ சிக்கன் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதில் 1 டேபிள் ஸ்பூன் உப்பு, 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1 டேபிள் ஸ்பூன் எலுமிச்சம்பழ சாறு, 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், 2 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள். இது இல்லைன்னா சாதாரண மிளகாய் தூள் 2 டேபிள் ஸ்பூன் போதும். 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் சீரகத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 200 மில்லி அளவுக்கு கெட்டியான புளிப்பில்லாத தயிர். மிக்ஸி ஜாரில் 4 டேபிள் ஸ்பூன் துருவின தேங்காய், 2 டேபிள் ஸ்பூன் முந்திரி, 5 பாதாம் பருப்பு, 4 ஏலக்காய், 1/2 கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பாலை ஊற்றி முந்திரியும் பாதாமையும் ஒரு 15 நிமிஷம் ஊற விட்டுறலாம். வாணலியில் 1/4 கப் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். மீடியம் சைஸில் 4 பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் நறுக்கியிருக்கேன். இந்த வெங்காயத்தை நல்லா பொன்னிறமாக வதக்கணும். வெங்காயத்தோட அளவு 250 கிராம். இந்த அளவுக்கு செவக்க வதங்கின பிறகு இதையை எடுத்து பிளேட்டில் போட்டு ஆற வச்சிடலாம். நல்லா ஆறின பிறகு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். கொஞ்சமாக குங்குமப்பூ சேர்த்து பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். குங்குமப்பூ சேர்க்கிறது ஆப்ஷனல் தான். அரைச்ச பேஸ்ட்டை சிக்கனில் போட்டுடலாம். இதோடையே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நல்லா கலந்துடலாம். நல்லா கலந்த பிறகு குறைஞ்சபட்சம் 2 மணி நேரமாவது மேரினேட் ஆகணும். எந்த அளவுக்கு அதிகமாக மேரினேட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு சிக்கன் மிருதுவாக இருக்கும். நான் இதை 3 மணி நேரம் மேரினேட் ஆக விட்டுருந்தேன். வெங்காயம் வதக்கின அதே எண்ணெயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கலாம். இதில் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்த சிக்கனை மட்டும் எடுத்து போட்டுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் சிக்கன் எண்ணெயிலேயே வதங்கட்டும். அதுக்கப்புறமா மீதி இருக்கிற பேஸ்ட்டை ஊற்றிக்கலாம். அளவான தீயிலேயே இதை ஃப்ரை பண்ணணும். இடையில ஒரு 2-3 தரம் இந்த மாதிரி திருப்பி விடணும். அஞ்சு நிமிஷம் ஃப்ரை பண்ணிட்டோம். இப்போ மீதி இருக்கிற மசாலாவை ஊற்றிடலாம். தேவையான அளவுக்கு கூடவே தண்ணி சேர்த்துக்கோங்க. மசாலா ஊற்றி கலந்து விட்ட பிறகு ஒரு 15 நிமிஷம் குறைஞ்ச தீயிலேயே வேகட்டும். மூடி வச்சிடலாம். இடையில ஒரு 4-5 தரம் கிளறி விடணும். 15 நிமிஷம் சிக்கன் வேக விட்டுருந்தோம். சிக்கன் நல்லாவே வெந்துருச்சு. பொடியாக நறுக்கின மல்லி இலையை தூவி கலந்து விட்டு இறக்கிடலாம். அருமையான சுவையில் ரொம்ப சுலபமாக நான் செஞ்சுருக்கிற இந்த ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் நவாபி சிக்கனை இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்கள் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.